பென்னி சுதா டோர்னமெண்ட் நடத்தல. அந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தையும் பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். ஒவ்வொரு கேமும் சிம்பிளாக விளாட்றான். நம்மளால் கரெக்டாக அது கணிக்க முடியல என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் அடித்த பிறகு தான் இப்படி அடிச்சிருக்கான அந்த நம்பர் சொல்லி நம்ம யோசிக்கிற மாதிரி வைக்கிறான் அவன் கேம். அவன் பார்த்தீங்கன்னா ஒய்டியில் ஒரு 36ன்னு அடிச்சிருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 37ன்னு ஒன்று அடிச்சிருக்கான். அப்போ 38 ஒரு நம்பர் அடிக்கணும். கரெக்டாக அந்த இடத்துல ஒய்டியில் அடிச்சிருக்கான். 38 அடிக்கும்போது இந்த இடத்துல ஒரு காமனாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பான் பாருங்கள். ஒரு 787 ஒரு நம்பர் அடித்தான். அப்புறம் 899 ஒரு நம்பர் அடித்தான். நேற்று 838. இந்த 50-50 கேமே பார்த்தீங்கன்னா டபுள்ஸு நிறைய டைம் அடிச்சிருப்பான் அவன். இதே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் அப்படி எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 787 ஒரு 899. அப்போ ஏபியில் ஒரு 88 அடிச்சிருக்குன்னு அடித்து 8 காமனுக்கு ஒரு 8 வச்சுருக்குன்னு சப்போர்ட்டுக்கு 883ன்னு அடிச்சிருக்கணும் அவன். ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 838 ஒரு நம்பர் அடித்து முடிச்சிருக்காங்க. இப்படிலாம் கேம் விளாண்டா நம்ம எப்படி தான் கெஸ்ஸிங் எடுக்கிறதுன்னு இல்லை. அவன் அடித்து முடித்த பிறகு தான் நமக்கு தெரியும் இந்த கேம் இப்படி விளாண்டுருக்கணும் சொல்லி நம்ம யோசிக்க தோணுது. கரெக்டாக அந்த கேம் விளாண்டுருக்கான். நம்மளால் கணிக்க முடியல, கரெக்டான ஒரு கேமாக கணிக்க முடியல. அது இதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்ப்போம். இந்த ஏன் அடித்தான்னு சொன்னதுக்காண்டி இந்த விஷயம் சொல்ல வந்திருக்கேன். சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அதே ரூட்டு படி தான் நான் போகிறேன். பார்ப்போம் விளாடுவானா விளாட மாட்டானா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். இது என்னோடய கெஸ்ஸிங்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இந்த அந்த டபுள்ஸ் அடித்த காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் சொல்கிறேன். ஒரு 9 அதுக்கு கீழே சொன்னேன். இந்த 77க்கு ஒரு 9, ஒரு 99க்கு ஒரு 37. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். இந்த 2 8க்கு இப்போது ஒற்றைப்படை எண்ணில் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணில் 1 3 5 7 9 இந்த 5 நம்பர் தான் ஒற்றைப்படை எண்ணில். இதில் வந்து கீழே வந்து டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வச்சுட்டான். ஒரு 9 வச்சுட்டான், 7 வச்சுட்டான், 3 வச்சுட்டான். பேலன்ஸில் ஒரு 1ம் ஒரு 5ம் குறையுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 1 ஒரு 5 ஒன்று குறையுது. நம்ம இதுக்காண்டி தான் கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம் இன்றைக்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஏபியில் ஒரு 51, ஏசியில் ஒரு 51. அப்போ பிசியில் ஒரு 51ன்னு ஒரு நம்பர் வரணும். இன்னும் முடிக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்பில் ஒரு 9, ஒரு 7, ஒரு 8. மறுபடியும் அடித்த இடத்துல 8 வைப்பானதுல தான் டவுட்டாக இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 851 ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த 851க்கு ஒரு இன்னொரு ரூட்டு சொல்கிறேன் பாருங்கள். மொத்தம் நான் 2 பேட்டர்ன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அதை நீ வச்சு ப்ளே பண்ணுங்கள். இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த 851 நம்பர் சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 851க்கு இன்னொரு ரூட்டு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். ஒரு 581 கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேப்பு 1 2 3 4 5 6 7வது மாதம் ஒரு 158 நம்பர் அடிச்சிருப்பான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மாதம் முடிஞ்சிருச்சு. 7வது மாதம் நம்ம எடுத்த 51க்கும் இந்த 851க்கும் சேம் மேட்சிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். 581 158 851 எப்படி கூட்டினாலும் அந்த நம்பர் வர மாதிரி தான் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சேன் அந்த மாதத்துக்காண்டி. ஆனால் அவன் முன்கூட்டியே அடிச்சிட்டான். அப்படியே கொடுத்தனால 833 தான் கொடுத்துருந்துருப்பேன். பார்த்தீங்கன்னா 834 ஒரு நம்பர் அடித்தான். கரெக்டாக 3 மாதம் 832 ஒரு நாள் கேப் விட்டு கரெக்டாக அந்த இடத்துல அடிச்சிருக்கணும். 833ன்னு அடிச்சிருக்கணும். ஒரு வேளை பவர் போனாலும் நம்ம கொடுத்துருந்தோம்னா கூட 830 கொடுத்துருப்பேன். இல்லைன்னா 833ன்னு கொடுத்துருப்பேன். இதுதான் கொடுத்துருப்பேன். ஆனால் ஏபியில் 83 கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஏபியில் 83 கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். கேப்பு கரெக்டாக இருக்கும். 3 மாதம் கேப்பில் கரெக்டாக அடிச்சிருக்கேன். ஆனால் முன்கூட்டியே அடிச்சிட்டான். இதனால் இப்படிலாம் அடிக்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த 83க்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 83க்கு ஒரு நாள் விட்டு ஒரு ஏசியில் 72 நம்பர் அடிச்சிருக்கான். அதே மாதிரி இந்த 83க்கும் ஒரு நாள் விட்டு பிசியில் 72 அடிச்சிருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 83க்கு ஒரு 72. மறுபடியும் இந்த மாதம் ஒரு 83 அடிச்சிட்டான். அப்போ 83 அடிச்சிட்டான். அப்போ
ஏசி 72, பிசி 72. அப்போ ஏபியில் ஒரு 72 வரணும். அதாவது நாளைக்கு வரணும் 72ன்னு. அப்படி வந்துச்சுன்னா இங்கே 0, இங்கே 2. அப்போ கேப்பில் ஒரு 1. 7 21ன்னு மறுபடியும் நம்பர் அடிப்பானா? 0 2 4. அப்போ 7 24. எப்படி வேணாலும் அந்த கேம் நோத்துவான். அடித்த நம்பரை திருப்பி அடிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இடையில. ஆனால் நம்மளோட பார்த்துக்கங்க, இந்த மாதிரி ரூட் அடிச்சிருக்காம 8:34க்கு ஒரு நாள் விட்டு 772 ஏசியில், மறுபடியும் 8:32க்கு ஒரு நாள் கேப் விட்டு பிசியில் 72, மறுபடியும் 8:38 அடிச்சிருக்கான். ஒரு நாள் கேப் விடாமல் சப்போஸ் இன்றைக்கே கூட அந்த 72 வரலாம். உங்கள் கெஸ்ஸில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இந்த மாதம் 3:72 ஏசியில் அடிச்சிருக்கான். 3:72 ஏசியில் அடிச்சிருக்கான், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த மாதம் 72 அப்போ பிசியில் ஒரு 72 வரணும். அதுவும் பாக்கி நிற்கிது. பார்த்துக்கோங்க, அடித்த நம்பரே திருப்பி அடிக்கும்போது ஆல்ரெடி ஒரு 7:21 இந்த இடத்துல அடிச்சிருப்பான். இந்த இடத்துல பார்த்து இந்த 7:21 அடிச்சிருக்கான். அடித்த நம்பர் தான் உங்களுக்கு ரெகுலராக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க, உங்கள் கெஸ்ஸில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நம்மளோட இன்றைக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பரு பிசி 51, பிசியில் 51, சிங்கிள் நம்பராக 851. சப்போர்ட்டுக்கு ஒரு 7:21ங்கிற நம்பரை வச்சு லாக் பண்ணுறேன். இந்த உங்கள் கெஸ்ஸில் வந்தால் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு இன்றைக்கி சீபோர்டு 1 தான் வர மாதிரி இருக்குது. அது இன்னொரு ரூட்லேயும் எடுத்து வச்சேன், பார்த்துக்கோங்க. கிராஸ் பேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு 1, ஒரு 0, ஒரு 5, ஒரு 3, ஒரு 4, ஒரு 1. 6 நம்பர் கிராஸில் இந்த இடத்துல முடிச்சுட்டே வரான் பாருங்கள். அப்படியே ரெகுலராக முடிச்சுட்டு வரான். ஒரு 5, ஒரு 1, ஒரு 0, ஒரு 4, ஒரு 3. பேலன்ஸில் ஒரு 1 மட்டும் தான் குறையுது. பார்த்துக்கங்க, கரெக்டாக அடிச்சிருப்பான். ஒரு 1க்கு ஒரு 1, ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 5க்கு ஒரு 5, ஒரு 3க்கு ஒரு 3, ஒரு 4க்கு ஒரு 4. அப்போ 1க்கு 1. நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். எனக்கு சீபோர்டு 1 தான் வர மாதிரி இருக்குது. உங்கள் கெஸ்ஸில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு 71 அடிச்சிட்டான், ஒரு 91 அடிச்சிட்டான். வருஷ நம்பருக்கு ஒரு 51 ஒன்று குறையுது. அப்போ நம்ம எடுத்த நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா, கெஸ்ஸிங்காக இருந்துச்சுன்னா, இன்றைக்கி 8:51, 7:21 2 நம்பராக வச்சு லாக் பண்ணுவோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அந்த கெஸ்ஸிங் எப்படின்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.